கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சகரியா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் கடைசி பாகம். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உறங்குவதுமில்லை தூங்குகிறதுமில்லை என்று சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படியாக உறங்காமல் தூங்காமல் நம்மை பாதுகாக்கிற தேவன்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வசனம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் கூட நாம் வாசிக்கிறோம், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தருடைய கண்மணியைப் போல நாம் அவருக்கு காணப்படுகிறோம். அவ்வளவு விலையேறப்பட்டவர்களாக, அவ்வளவு நேசிக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் நாம் காணப்படுகிறோம். ஆகவே இந்த உலகத்திலே பாதுகாப்பில்லை. எப்படி வாழ்வது, எப்படி இந்த சூழ்நிலைகளை தாண்டி செல்லுவது, எப்படி இந்த மனிதர்களை சமாளிப்பது, எப்படி இந்த வேலையை செய்வது, எப்படி இந்த இடத்திலே வாழ்வது, இப்படி இந்த ஊழியத்தை செய்வது என்ற பல காரியங்கள் நீங்கள் யோசித்து கலங்கி கொண்டிருக்கலாம். ஆகவே கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்தில் சொல்ல விரும்புவது, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். அவருடைய கண்ணின் மணியை தொட வேண்டுமானால் அவரை அறியாமல் ஒருவரும் தொட முடியாது. நம்முடைய கண்மணியை கூட நாம் தொடுவதே நமக்கு கடினம். ஆனால் மற்றவர்கள் தொடுவதென்றால் நம்மை அறியாமல் அவர்கள் தொட முடியாது. அதே போன்றுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளவு அருமையாக நம்மை பாதுகாக்கிறார். ஒருவரும் நம்மை சேதப்படுத்தாதபடி, ஒருவரும் நமக்கு தீங்கு இழைக்காதபடி தேவன் நம்மை அருமையாக பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே நாம் சூழ்நிலைகளை பார்த்து கலங்காதபடி, நமக்கு ஒத்தாசை வரும் கர்த்தராகிய தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம், அவரையே விசுவாசிப்போம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்று தாவீது ராஜா சொல்லியிருக்கிறார். அவர் உறங்குவதுமில்லை தூங்குறதுமில்லை. நம்முடைய போக்கையும் வரத்தையும் கூட அவர் பாதுகாக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு மனிதனாலும் எந்த ஒரு சோர்ஸினாலும் எவராலும் எதினாலும் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை நமக்கு தந்துவிட முடியாது. அவ்வளவு விலையேறப்பட்ட 100% பாதுகாப்பான ஒரு பாதுகாப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நாம் தைரியத்தோடு இருப்போம். சூழ்நிலைகளை பார்த்து கலங்க வேண்டாம். கர்த்தரை நோக்கி அவரை சார்ந்திருப்போம். தேவன் நம்மை பாதுகாத்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி விடுவிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாக நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று எங்களோடு பேசியப்பா, எவ்வளவாக எங்களை நேசிக்கிறீங்க, எவ்வளவாக எங்களை பாதுகாக்கிறீங்க என்பதை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீங்கப்பா. நீர் இருக்கும்போது நாங்கள் பயப்படாமல், எதை பார்த்தும் கலங்காமல், கர்த்தரையே நம்பி சார்ந்து எல்லா தீமைகளுக்கும் விடுவிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.